பல்லவன் பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருக்குது. இப்போ அதிரடியான சில திருப்பங்கள்லாம் வரப்போகுது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா, இத்தன நாளா இல்லாத அம்மா பாசம் புதுசா கிடைக்குது. இவங்க வந்து 2 நாளையில வந்து நடேசன் தான் விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாத்தி மாத்தி நடேசன் கூட சண்டைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ உண்மை தெரிஞ்சதுனால நடேசன நம்ம நல்லவங்க நெனைக்கிறோம். இல்லைன்னா, கண்டிப்பா நடேசன் தான் ஏதாவது பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்மளும் நெனைச்சிருப்போம். இப்ப நிலா வந்து பல்லவனோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்சர்றாங்க. தேவையில்லாம அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. "நீ வெளியில போணும்னா நீ போ. அவர நீ வெளியில சாக சொல்றதுக்கு நீ யாரு?" அப்படின்ற மாரி சொல்லி அடிச்சர்றாங்க. இது நம்ம அப்புறமா பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்க நம்ம சோழனும், பாண்டியும் போயி பல்லவன் பின்னாடியே போறாங்க. "ஏய் தெரியாம நடந்துச்சுடா. ஏய் ஏன்டா அப்படி இருக்கிற? எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டே இருக்கிறாங்க. "வா பல்லவா வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போவோம்ன்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ சேரன் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது நிலா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நடேசன் வந்துட்டு, "ஏன் ஏன் நிலா? எதுக்கும்மா அவசரப்பட்டுட்ட?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பிறகு என்ன அங்கிள் அவன் ஏன் அப்படி அப்படி பேசுறான் அப்படி பேசுறான் பாருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எனக்கு என்ன புதுசாம்மா? எப்பயுமே நான் அத வந்து பொறுத்துட்டு தானே இருக்கிறேன். இப்ப மட்டுமா பேசுறான்? எப்பயும் இப்படிதான் பேசுவான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் அவன் என்ன இப்படி பேசினதுனால, உங்கள இப்படி பேசினதுனால என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அங்கிள். அதனால தான் நான் அந்த மாரி சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. "நான் தப்பு பண்ணிட்டேன் அங்கிள்." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. சேரன் வந்து என்னாச்சு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, "இல்லண்ணே நான் தானே தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நடந்த விஷயத்த சொல்றாங்க. பல்லவன் வந்து இவர அடிச்சாங்க. அடிச்சான். சட்டைய பிடிச்சுட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம என்ன சொல்றான் அப்படின்னா, "நீங்க எங்கேயாவது போய் செத்து போயிருங்க." அப்படின்ற மாரி சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கோவத்துல "அவர எதுக்கு நீ இந்த வீட்ட விட்டு போணும்னு சொல்ற? வேணும்னா நீ போ." அப்படின்னு சொல்லிட்டு நானு பல்லவன அடிச்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஐயய்யோ! ஏன்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாண்ணே, அவசரத்துல, கோவத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அவன் இவர அங்கிள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். செத்து போங்க, செத்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த கோவத்துல தான் நான் அடிச்சுட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இப்ப எங்கப்பா அவன்? எங்கப்பா போயிட்டான்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் தெரியலண்ணே. சோழனும், பாண்டியும் பின்னாடியே தான் போயிருக்காங்க. கூப்பிடன்னு தான் போயிருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிப்பா நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே நானும் வரேன். எப்படியாவது பல்லவன் கால்ல விழுந்தா தான் அவன கூட்டிட்டு வந்துருவோம். நானும் வரேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லப்பா நீ இரு நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. சாரி பல்லவன தேடிட்டு போறாங்க. பல்லவன் பின்னாடியே போயிட்டு நின்னுட்டு இருக்கும்போது, பல்லவன் வந்து ஒரு கோயில் வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். இவங்க வந்து சமாதானப்படுத்திட்டே இருக்கிறாங்க. "அண்ணி என்னைய அடிச்சுட்டாங்க. என்னைய வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. இனிமே நான் எதுக்கு அங்க வரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. சேரன் வராங்க. வந்ததுக்கப்புறம், "ஏன்டா இப்படி இருக்க? வாடா வீட்டுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணி என்னைய அடிச்சுட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளு தான். ஆனா நீங்க அந்த ஆள வந்து தல மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. அண்ணி கூட பாரு நான் என்னைய வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆள வீட்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னைய வெளியில போடான்னு அடிச்சுட்டாங்க. இனிமே அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அழுதுட்டே இருக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, "ஏன்டா இப்படி பண்ற? அவரு வயசுல மூத்தவருடா. அவர் இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. அதான் நாங்க தான் சொல்றோம்ல, அவர் அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இப்போ கூட நீயும் அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற. உங்க எல்லாருக்குமே அவர் தான் முக்கியம். நான் முக்கியம் கிடையாது. அப்புறம் எதுக்கு என்னைய தேடி வரீங்க? தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க. நான் இப்படியே எங்கேயாவது போயிர்றேன். எங்க அம்மாவ தேடி போறேன். இல்லன்னா எங்க அம்மா பின்னாடியே நான் போயிர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அ சோழன் இருந்துட்டு, "ஏன்டா இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? வாடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா, "இல்ல அண்ணி என்னைய அடிச்சுட்டாங்க. அவங்க என்ன உரிமையில என்னைய அடிச்சாங்க. அதனால நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். திருப்பி என்னால வர முடியாது. தயவு செஞ்சு நீங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. "ஒண்ணு நான் இருக்கணும், இல்லன்னா அந்த ஆள் இருக்கணும். எங்க அம்மாவ அந்த ஆளு தான் விரட்டி விட்டாரு. அந்த ஆளு மட்டும் அந்த வீட்ல சந்தோஷமா இருக்கலாமா? இதே இது உங்க அம்மாவ அடிச்சு விரட்டியிருந்தாங்கன்னா, நீங்க பார்த்துட்டு பேசாம இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, சோழன் இருந்துட்டு, "என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற? எங்க அம்மா, உங்க அம்மான்னு பேசிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, இதே இது உங்கள பெத்த அம்மாவ உங்க அப்பா இப்படி அடிச்சு விரட்டியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இப்படிதான் இருப்பீங்களா? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? அதே மாரி தான் எனக்கும். எங்க அம்மாவ விரட்டும்போது எனக்கு கோவம் வரத்தானே செய்யும். ஒருவேள அது உங்களுக்கும் அம்மாவா இருந்திருந்தா உங்களுக்கு கோவம் வருமோ என்னமோ? அதனால அந்த வீட்ல நான் தான் தப்பா தெரியிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. சோழனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. "என்னடா பேசிட்டு இருக்கிற நீயி? என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, "என்ன நடந்துச்சு அன்னைக்கு?" ஏன்னா சேரனுக்கு வந்து தெரியாது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன நடந்துச்சு? அன்னைக்கு என்னடா நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "நானும் சொல்ல வேண்டாம்னு தான் பார்த்துட்டே இருக்கிறேன். நீ மறுபடியும் இதையே பத்தி பேசிட்டு இருக்கிற. என்னடா உங்க அம்மா, எங்க அம்மான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற. நீ சந்தோஷமா இருக்கணும். எங்கள பொறுத்தவரைக்கும் அது மட்டும் தான் முக்கியம். எங்கேயோ இருந்தவங்கள தேடி கண்டுபிடிச்சு உன்னைய பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். நீ இங்க
இங்க இருப்பேன்னு தெரியும்ல உங்க அம்மாவுக்கு. உங்க அம்மாவும் இங்க சென்னையில தானே இருந்தாங்க. அப்போ உங்க அம்மா வந்து உன்னைய பார்க்க வந்திருக்கலாம்ல. இருந்தாலும் நீ சந்தோஷப்படுவிய அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னைய உங்க அம்மா கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க அம்மாவ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்பயாவது நீ சந்தோஷமா இருப்பியா? அப்படின்றதுக்காக தான். இப்ப அவங்க இத்தன நாளா தேடி வராம, இப்ப மறுபடியும் அவங்க வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு உன்னைய பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம என்ன போகவா சொன்னோம்? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதானே உங்களுக்கு புரியல. நான் தான் சொல்றேன்ல, என் முன்னாடி தான் என் கண்ணு முன்னாடி தான் எங்க அம்மா கழுத்த பிடிச்சு நெரிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் எங்க அம்மா வந்து நைட்டோட நைட்டா கிளம்பி போயிருப்பாங்க யார்ட்டயும் சொல்லாம. அப்படின்ற மாரி சொல்றாங்க. புரியாம பேசாதடா! அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அம்மா ஒண்ணும் அ அப்பாலாம் ஒண்ணும் அந்த ஆளு ஒண்ணும் வெரட்டி விடல உங்க அம்மாவ. உங்க அம்மாவா தான் போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னும்போது, இல்லண்ணே நம்ம வீட்ல பாண்டிக்காக பணம் சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பணத்த இவங்க எடுத்துட்டு ஓடுறலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ நிலா வந்து கையும் களவுமா பார்த்து பிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. பல்லவனுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா, அந்த ஆளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சாம். அந்த அந்த உங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி உங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். அந்த ஆளு தான் அ அந்த ஆளு தான் பணத்த எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க போல. அதனால தான் உங்க அம்மா பணத்த எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் நிலா வந்து என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் வந்துட்டு ரொம்பவே அழுகுறாங்க. பாண்டி இருந்துட்டு, "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமாடா, பல்லவன் எதுவும் நெனச்சிறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நானும் நிலாவும் இந்த விஷயத்த மறைச்சோம். ஏற்கனவே எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. நானு இவங்க அம்மாவ கூப்பிட போகும்போது கூட ஒரு ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆளு தான் வீட்ல இருந்தாங்க. கடைசில பார்த்தா அந்த ஆளு கூட தான் அன்னைக்கு நைட்டு இவங்க அம்மா போயிட்டாங்க. அதுவும் பணத்த எடுத்துட்டு போகணும்னு நெனைக்கும்போது, நல்ல வேளையா நிலா பார்த்து தடுத்துட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. அப்போ எங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றதுனால தான் அந்த ஆளுக்கு கோவமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்கலாம் பல்லவா! அதனால கூட இருக்கலாம். ஆனா அன்னைக்கு நைட்டு உங்க அம்மாவ அந்த ஆள் ஒண்ணும் வெளியில போன்னு சொல்லவே இல்ல. அவரு ஒண்ணும் வெளியில அனுப்பல. நடந்தது என்னமோ இதுதான். அப்படின்ற மாரி சொல்றாங்க. பல்லவன் வந்துட்டு, "ஏன்னு எனக்கு மட்டும் இப்படி இருக்குது? இதுக்கு அம்மாவ நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம். தேவையில்லாம நானு அண்ணி கூடயும் சண்டை போட்டுட்டேன். அந்த ஆளு தான் எங்க அம்மா போனதுக்கு காரணம்னு நெனச்சுட்டேன். ஏன்னே எங்க அம்மா என்ன இப்படி ஒரு கேரக்டரானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாடா பல்லவா! இத நெனச்சு நீ ரொம்ப வருத்தப்படக்கூடாது அப்டின்றதுக்காக தான் நாங்க வாய மூடிட்டு இருந்தோம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "இப்ப தான் தெரிஞ்சிருச்சுல, அவங்கள யாரும் போக சொல்லலன்னு தெரிஞ்சிருச்சுல. உன் மேல பாசம் இருந்திருந்தா, உன்னைய சின்ன வயசுல விட்டுட்டு போயிருக்கும்போதே வந்திருப்பாங்கடா. அதனால நீ இத பத்தி எதுவும் நினைக்காத. கவலைப்படாத. அதுக்கு தான் நாங்கலாம் இருக்கிறோம்ல. அதனால தான் நிலா வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம, நீ இந்த மாரி பேசாதன்னு சொல்லிட்டு உன்னைய சொல்லிட்டே இருந்திருப்பாங்க போல. எந்த தப்புமே அவர் பண்ணல. அந்த நம்ம அப்பா வந்து ரொம்ப நல்லவர்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் சொல்றத கேட்டுட்டு இவங்களும் அப்படியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்ப தானே எனக்கு எதுக்குடா இந்த வீட்ல இருக்கோன்னு இருக்கு. எதுக்குடா உயிரோட இருக்கோன்னு இருக்கு. எங்க அம்மா இப்படியா இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி விடு பல்லவா! இப்ப உனக்கு தெரிஞ்சிருச்சுல, உங்க அம்மா போனதுக்கான காரணம் தெரிஞ்சிருச்சுல. இனிமே வீட்ல நம்ம கூட நிம்மதியா இரு. இத்தன நாளா உங்க அம்மா பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அந்த மாரி சந்தோஷமா இரு தயவு செஞ்சு அப்படின்ற மாரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க.